மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொதுவாக பாஜக அதிமுக கூட்டணின்னு பார்த்தோன்னா நிறைய இன்னைக்கு அரசியலில் ஆட்சிக்காக கூட்டணியா இல்லை தேசத்துக்காக கூட்டணியாங்கிற ஒரு கேள்வி வரும். அதாவது பொதுவாக பாஜகவில் இருக்கிறவங்க தேசியவாதின்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது இந்த தேசத்திற்காக தான் அவங்க இந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சி வந்தாலும் அவங்களோட பணி தொடரும் நமக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல அரசியல்வாதிங்க, இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிங்க ஏதாவது இன்னைக்கு எனக்கு ஆட்சி பிடிச்சா மட்டும் போதுமா, அதுக்கு நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு கருத்து சரியா? இல்லை தேசியவாதிகள், தேசபக்தர்கள் நான் எந்த சமரசமும் இல்லை, நான் கரெக்டாக தான் நான் என் வழியில் நான் போகிறேன், ஆட்சி இருந்தாலும் ஆட்சி இல்லைனாலும் என்னோட பயணம் கரெக்டாக இருக்குங்கிறது சரியான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆட்சி மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. கூட்டணிக்காக இந்த கட்சியிலிருந்து இன்னொரு கட்சி போகலாம், இல்லை இன்னொரு கட்சியிலிருந்து இங்கே வரலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நடக்கலாம். ஆனால் பொதுவாக தேசியவாதிகளோ இல்லை தேச பக்தர்களை வாய் அடைக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு வரும். ஏன்னா நிறைய இடத்துல இன்னைக்கு பாஜகவானாலும் சரி, பொதுவாக பாஜகவில் இருக்கிறவங்க ஆனாலும் சரி, இல்லாதவங்க இருந்தாலும் சரி, நேற்றே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ பாஜகவில் இருந்தால் மட்டும்தான் தேசத்துக்காக குரல் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே இருக்கும். இதெல்லாம் தாண்டி தேசபக்தாளர்கள் எல்லா இடத்துலையும் நம்ம இருக்காங்கன்னு தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு சஜஷன் கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஆட்சி நல்லா இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு ஆதரவு இருக்கும். தேசத்திற்காக எந்த ஒரு ஆட்சி வருமோ அவங்களுக்காக அவங்கள கை கொடுத்து உயர்த்தி விடுறதுல கொஞ்சம் அவங்க பக்கபலமாக இருப்பாங்கன்னு நம்ம இந்த இடத்துல பார்க்கப்படணும். நிறைய விஷயம் இப்போ நான் பேசுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இடத்துல ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் வரக்கூடாதுன்னு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு யாராவது ஒரு தேசத்திற்காக குரல் கொடுக்குறவங்கள திடீர்னு நீங்க பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தான்னா, ஏன் நாங்க பேசுறதுனால என்ன இந்த தேசத்திற்கு ஏதாவது அப்போ அவங்க தேசத்திற்கு எதிரானவர்களா, இல்ல இந்த கட்சி வளரக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்துக்கு எதிரானவர்களா? நல்லா கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா பாஜகவில் ஆதரிக்கிறவங்க யாரானாலும் சரி, அது அண்ணாமலை கூட ஆதரவா இருக்கிறவங்க ஆனாலும் சரி, இன்னைக்கு தமிழகத்துல யாரா இருந்தாலும் சரி, உண்மையிலேயே இந்த தேசத்திற்காகவும் ஒரு ஸ்ட்ரைட் அண்ட் ஃபார்வேர்டா இருக்கணும்னு முடிவு பண்றவங்க தான் இருக்காங்க. அவங்க எந்த விதத்திலையும் இந்த கட்சி வளர்றதுக்கோ கட்சியை ஒரு மேல் நோக்கி கொண்டு போறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்களே ஒழிய கட்சியை இறக்கணுங்கிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. பொதுவா இன்னைக்கு நான் சொல்ற விஷயம் புரியும். ஊடகம் தான் அந்த மாதிரி சில செயல்களை செய்யும். ஏன்னா நிறைய இப்போ திடீர்னு ஒரு பெரிய ஒரு மேஜரா ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். அப்போ ஊடகத்தை பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு பிஜேபிக்கும் அதிமுக கூட்டணியிலிருந்து டிடிவி தினகர், ஓபிஎஸ் அவர்கள் கழட்டி விடப்படுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கருத்து வரும். அப்போ இந்த இடத்துல என்னன்னா ஏதாவது ஒரு விதத்துல பிஜேபி அதிமுக கூட்டணி வலுவா இருக்கிறதுனால கழட்டி விடுறதுக்கு ஏதோ ஒரு முயற்சிகள் இங்க நடக்கும். அப்போ ஒரு இடத்துல இப்போ பிஜேபியிலேயே கூட ஒரு ஸ்பை இருக்கலாம், அதே மாதிரி அதிமுகவிலையும் ஒரு ஸ்பை இருக்கலாம். வேற எந்த ஆளுன்னு யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா உறுப்பினராக இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஆனா அவங்க ரெண்டு பேர் ஏதாவது ஒன்று மோதிக்கிறதுனால பிஜேபி மேல ஏதாவது ஒரு தவறா ஒரு சொல்லுவாங்க. திடீர்னு என்ன பண்றாங்கன்னா, பிஜேபி ஒரு 2 சீட்டு கிட்ட தரமாட்டாங்க, அதிமுகவில் ஒரு 5 சீட்டு கூட தரமாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லுவாங்க. அப்போ அதே பிஜேபியில் இருக்கிறவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, என்னன்னா இந்த மாதிரி பாருங்க, நாங்க போன எலெக்ஷன்லயே இந்த அளவுக்கு பெர்சன்டேஜ்ல நாங்க ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஒரு பதிலடி கொடுக்கலாம். இல்ல வேற மாதிரி 2 பேர் பண்றதுனால ஒட்டு மொத்தமா இந்த இடத்துல நயினார் நாகேந்திரன் அவர்கள் நேற்று ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, கடுமையாக விமர்சிக்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு, அதாவது பிஜேபி தரப்பு மட்டும். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன ஆகுதுன்னா, ஒரு தவறான மக்கள் மத்தியில ஒரு தவறான கண்ணோட்டம், அதாவது பிஜேபி வளர்றதுக்கு தடை என்ற மாதிரி ஒரு கருத்து அந்த இடத்துல உருவாகலாம். ஏன்னா என்னைக்குமே பிஜேபி தடைன்ற மாதிரி யாருமே பிஜேபிக்காக வேலை செய்யறவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு பார்க்கணும். ஒரு வேலை ஏதாவது ஒரு ஸ்பை, கட்சி விட்டு கட்சி தாவறவங்க, அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறவங்க இருக்கலாம் போல இருக்கா தெரியல. அப்போ நிறைய ஒட்டு மொத்தமா நம்ம ஒரு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஈடுபாடு இருக்கும். ஒருத்தர் முந்தியெல்லாம் ராஜா மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும், அடுத்தது பொன் ராதாகிருஷ்ணன் மேல ஒரு இருக்கும்,
அப்புறம் சிபி ராதாகிருஷ்ணன் மேல இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு வந்து இன்னைக்கு அண்ணாமலை மேல வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து அது தவறு இல்லையே, இங்க இந்த இடத்துல எதுவுமே தவறு இல்லையே. அப்போ ஒவ்வொருத்தரும் இவங்க வந்தா நல்லா இருக்குங்கிறது அது ஒரு ஒவ்வொருத்தரோட கட்சி தொண்டர்கள் அவங்க பணியாற்ற முறைகள் அதை வச்சு வர்ற விஷயம். அதே மாதிரி நம்மளும் ஒரு விஷயம் வந்து இப்ப இன்னைக்கு இருக்கிற பாஜக தலைவரானாலும் சரி யாரானாலும் சரி அந்த மாதிரி ஒரு வழி நடத்தினா நல்லா இருக்குன்ற மாதிரி தான். ஏன்னா நிறைய நம்ம போன வீடியோலயே பேசியிருந்தா இந்த மாதிரி நடைப்பயணம் வேல் எடுத்து வேல் யாத்திரை பண்ணாங்க. அதே மாதிரி எண் மண் எண் மக்கள் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி மக்கள் மத்தியில ஒரு என்னைக்குமே ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு அரசியலை எடுத்துட்டு போற மாதிரி ஏதாவது பண்ணான்னா நல்லா இருக்குங்கிறது தான் நமக்கு பார்க்கப்படணுமே ஒழிய இன்னைக்கு வந்து எந்த அமைதி அதனை இருக்கு. இன்னைக்கு தமிழக பாஜக வந்து இன்னைக்கு அமைதியா இருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்க முடியும் எல்லா இடத்துலையும். போன வீடியோலயும் நம்ம பார்த்துருந்தா நிறைய விஷயங்களுக்கு வந்து வீர மங்கைகள் அப்படின்றவங்க எல்லாம் யாருமே காணோம். இன்னி நிறைய விஷயம் அரக்கோண விஷயம் எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதுல யாருமே இங்க வரலன்ற மாதிரி விஷயம். எது என்ன நடந்தாலும் பொது வழியில வந்து நம்ம ஒட்டு மொத்தமா ஒரு ஒரு ஒருத்தரை வந்து பேசக்கூடாது. அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லும்போது ஏதோ ஒரு நீங்க வந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காக சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் வந்து அது மறைமுகமா இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கலாம்னு தான் பார்க்கப்படணும். அப்போ ஒட்டு மொத்தமா வாய் அடிச்சோன்னா என்ன ஆகுதுன்னா நீங்க பேசக்கூடாது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு அடக்குமுறையை கையாண்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஏதாவது ஒரு பாஜகவில் வந்து ஏதோ ஒரு மக்கள் மத்தியில் இன்னைக்கு டிஎம்கே எப்படா ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாடுறன்ற மாதிரி இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஒரு பிரிவினை மாதிரி ஒரு மனப்பான்மை உருவாகுங்கிறது தான் நம்மளோட கருத்து. அப்படி இல்லை, பிஜேபி என்னைக்குமே ஒரு ஒத்த கருத்து தான், அவங்க என்னைக்குமே இந்த தேசத்திற்காக தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் இருக்கணும். இன்னைக்கு வந்து நம்ம சொல்லலாம் இப்ப வந்து டிஎம்கேவை எதிர்க்கிறதுக்காக பிஜேபி கிடையாது. இன்னைக்கு பிஜேபிக்கு அதாவது பிஜேபி இன்னைக்கு நாட்டில் வளர்றது திமுகங்கிற ஒத்த அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்காக இங்க வந்த கட்சி கிடையாது. இந்த தேசத்திற்காக நம்ம பார்க்கணும்னு இந்த இடத்துல நம்ம அந்த புரிதல் இருக்கணும். திமுக மட்டும் எதிர்த்துட்டா போதுமா, அதுக்காக தான் இந்த பிஜேபி வளர்ந்துட்டு இருக்கா அப்படிங்கிற நம்ம பார்க்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா திமுகங்கிறது அது ஒரு ஒரு என்னைக்கு இருந்தாலும் ஒரு நம்ம அது மக்கள் மத்தியில மக்களா தூக்கி எறியப்படுவார்கள் அப்படின்னு நம்ம வர வர நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் சட்ட ஒழுங்கானாலும் சரி அமைச்சர்கள் ஊழலானாலும் சரி டாஸ்மாக் ஆனாலும் இது இருக்கு. ஆனா இப்போ பாஜகவுக்கும் ஒரு 3 சீட்டு இருக்கு. இப்போ நான் அடுத்தது 5 சீட்டு வாங்க, அதுக்கப்புறம் ஒரு 10 சீட்டு வாங்க, கிராஜுவலா எடுத்துட்டு வாங்க, மக்களா கொண்டுட்டு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை எடுத்துட்டு வாங்க. அடுத்தது 2026னா 2031 வாங்க. அந்த அந்த மாதிரி தான் நம்ம தேசத்துக்கு என்னைக்குமே பாஜக இருக்கணுங்கிறது தான் நம்ம கருத்தை ஒழிய திமுகவுக்காக உருவாக்கப்பட்டது இல்லை கிடையாது இன்னைக்கு. அதனால வந்து ஒரு பாஜகன்னா அது என்னைக்குமே ஒரு வந்து மக்கள் மத்தியில பேசப்படணும் எப்படி இருக்கணும்னு நாங்கெல்லாம் விரும்புறோம்னா அவங்க தேசபக்தியாளர்கள் அப்படின்னு விரும்பணுங்கிறதுக்காக தான் நம்ம பதிவே ஒழிய அவங்க வந்து ஏதோ ஒரு தேசத்திற்கு எதிராகவோ இல்லை பாஜக வளர்ச்சிக்கு தடையானவர்களோ அப்படின்னு நம்ம பேசக்கூடாதுங்கிறது நம்மளோட கருத்து. மனிதானி மகத்தானவன்